இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். சரி இது அப்பளம் தமட்டு நான் பேசவே தேடிக்காத. கார்டு வாங்கியா? பீஸ் வந்து 10 நாளா சொல்லுங்க. இந்த போன் வாங்க. இன்னும் சோறு அடுத்து வைமோ நல்லா. இன்னும் ஒரு குறை வச்சிருக்கா உங்க பொண்ணு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசம் வைக்கல கிழிச்ச ரசம் பொடியே இல்ல. ரசத்துக்கு ரசம் பொடி வேணுமா? ஏன் அப்படியே வச்சாலும் ஆகாதா? வா கா 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 காக்காக்கு சாப்பாடு வைக்க போறா. கா 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 கூப்பிடு. ஹாய் செல்லோ குட்டீஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள். அதனால நாங்கள் வீட்டிலே சமைச்சு சாமி கும்பலான்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் செய்ய போகிறோம். சாப்பாடை செஞ்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு அவங்க சமாதிக்கு போயிட்டு மாலைலாம் போட்டு அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரப்போகிறோம். ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள். எப்பவுமே நாங்கள் அவர் இருக்கும் போது எப்பவுமே காலைலாம் வீட்டுக்கு எப்பவுமே போயிடுவோம். நைட்டே வந்து விஷ் பண்ணிடுவோம். விஷ் பண்ணிட்டு அவர் கூட இருக்கும்போது அங்கேயே தான் ஃபுல்லா. காலையில அப்படியே அவருக்கு பிடிச்சதுதான் சமைக்கணும். கறி தான் கேட்பாரு. ஆமா, சிக்கனு மட்டனு இப்படிதான் ஏதாச்சும் ஒண்ணு கேட்டுட்டே இருப்பாரு. ஏதாச்சும் ஆனா பிரியாணில தான் கேட்பாரு. பண்ணி கொடுத்துட்டு நைட்டு கேக் வெட்டுவோம். இப்படிதான் இருக்குமே. இந்த வாட்டி வந்து எங்க அப்பா இல்ல, அதனால நானே வீட்டுல வந்து சாப்பாடு செஞ்சு சரி நம்ம காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் சமாதி பாத்துடலாமோ அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஒரு சோகமா தான் இருக்கும், சென்டிமெண்டா இருக்கும். நாங்க வந்து பிளான்லாம் வேற மாதிரி போட்டுருந்தோம். இந்த வருஷம் வந்து எங்கள்கிட்ட அமௌண்ட் கொஞ்சம் இல்ல. நாங்க நிறைய பேருக்கு சாப்பாடு அப்படின்னு தான் நினைச்சோம். பிளான் போட்டிருந்தேன். சாப்பாடுலாம் கொடுத்து இந்த மாதிரி ஏழைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலான்னு பிளான் போட்டுருந்தேன். என்கிட்ட வந்து இந்த வாட்டி ரொம்ப காசு ரொம்ப இல்ல என்கிட்ட. சொல்ல போனா இதுக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காசு கொஞ்சம் ஆயிடுச்சு, செலவாயிடுச்சு. என்கிட்ட காசு இல்ல. அட்லீஸ்ட் நம்ம வீட்லயே எங்க அப்பா இறந்த நாள் வரும்ல நெக்ஸ்ட் இயருக்கு, அப்பா பாத்துக்கலாம். இப்ப இருக்கிறத வச்சு நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாங்க இருக்கிறத வச்சு பாத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்ன சொல்றது தெரியல. லைக் கமெண்ட் கூட வேண்டாம், வீடியோ மட்டும் ஃபுல்லா பார்த்தா ஓகே தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பளம் பொரிக்க போறியா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அப்பளம் தான் பொரிக்க போறியா? ஏன்னா அதுலயே நம்ம இது பண்ணிக்கலாம்ல. அப்புறம் நெக்ஸ்ட் என்னது உருளைக்கிழங்கு நான் செய்யணும். ஓகே ஓகே ஓகே. ஓகே, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. வந்து பூலாம் வச்சு குளிச்சுட்டு வந்து படைக்கணும். இப்போ போய் குளிக்க போகிறோம். அடுத்து பூலாம் வச்சு கோலமும் போட்டாச்சு. குளிச்சுட்டு வந்து இப்போ சாமி தான் கும்பிடணும். பூலாம் வந்துட்டு இது எப்படி காட்டுறேன் பாருங்க. திரி போட்டு விளக்குல எண்ணெய் ஊற்றணும். ஓகே, வாசப்படிக்கும் அப்படியே அதே எடுத்துருவா. அவரே வீடியோ இருக்கு. விளக்குல எண்ணெய் ஊற்றணும். ஓகேவா? இதை இங்க வச்சுக்கோ கீழே. அப்படி போய் இப்போ அது மேல பூ சோறு போட்டு
சாப்பாடு வைக்கிறேன் தெரிஞ்சா பாரு. கொஞ்சமா மட்டும் இன்னும் கொஞ்சம் சோறு வை, லைட்டா வை. அப்பளம் அங்க இருக்கு, அது எடுங்க. ஓஸ்க்கு தான் வைக்கிறது. சரி வச்சு அப்பளம் இது சின்ன வண்டியாக இருக்கு. போதும். மெயினாக உங்கள் அப்பாவுக்கு ரசம் தான் முடியும், அதை வைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை போயிடும். மெயினாக எங்களுக்கு என்ன பண்ண போய் தரல. எங்க அப்பாவுக்கு முருங்கைக்காய் பிடிக்கும், மாங்காவும் பிடிக்கும். ரசம் வாங்கிட்டு இருந்தேன். டைமே இல்லை இதுக்கே. யாருன்னா ஹெல்ப் பண்ணாங்கன்னா நான் பாயாசம் வரைக்கும் வச்சிருப்பேன். அதான் சரி சாமி, சீக்கிரமா எழுப்பிட்டே எந்திரிக்கல இன்னைக்கு. ஓகே, ஏதோ இன்னைக்கு தான் 10:30 மணிக்கு எந்திரிச்சோம். இது கற்பூரம் விளக்கு இங்கே வை, விளக்கு எடுத்து. ஆமா பார்த்து அதில் ஊத்து வர. ஒண்ணு மட்டும் போதும். மேலே விளக்கையும் ஏற்றணும். அது எண்ணெய் தொட்டு வைக்கணுங்களா? இப்போ இது வரேன். மேலே மேலே எந்திரிச்சு மேலே லைட்டு மட்டும் மேலே விளக்கு மட்டும் ஏற்றுக்கணும். இந்தா அந்த சைடில் அங்கதான் போதுமா? பத்தவே மாட்டேன். சுடு சுடு. இன்னும் ஒரு குறை வச்சிருக்கா உங்க பொண்ணு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசம் வைக்கல கேட்பீங்களா? மற்ற டைம்ல மட்டும் நண்டு ரசம் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் அப்பத்துலேருந்து சொல்லிட்டேன், எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு. ரசம் பொடியே இல்லை. ரசத்துக்கு ரசம் பொடி வேணுமா? ஏன் அப்படியே வச்சாலும் ஆகாதா? வா, இங்க காக்கா வரல, அதுக்காக இடம் மாற்றணும். காக்கா சாப்பிட்டா எனக்கு தெரியும். நம்ம கா 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 வரும் வரும், வந்துரு. வந்து சாப்பிட மோச்சுல சொல்றியா? ஓகே, சாமி கும்பிட்டாச்சு, படைச்சாச்சு, சாப்பிட போறோம். நாங்க காலையிலேருந்து சாப்பிடல யாருமே, 2 பேருமே. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க சமாதிக்கு மாலை வாங்கிட்டு போயிட்டு மெழுகுவத்திலாம் ஏற்றிட்டு வரோம். பாருங்க அந்த வீடியோவையும்.
சும்மா சிம்பிளா எங்களால முடிஞ்சது வீட்டுல செஞ்சிருக்கோம். வேற எதுவும் இல்லை, சும்மா அப்படியே சாம்பார் சொல்லிட்டோம். போயிட்டு மாலை மட்டும் போட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போயிட்டு இருக்கேன். சாமிலாம் கும்பிட்டு சாப்பாடுலாம் கூட படைச்சாச்சு. ஸோ மாலைலாம் வாங்கிட்டு கேண்டீன்லாம் வாங்கிட்டு அங்கே போயிட்டு நான் வீடியோ பார்க்குறேன், பாருங்கள். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே ரொம்ப சேடாக தான் இருக்குமே. ஏன்னா எங்கள் அப்பாவோட பர்த்டேக்கு நான் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். நைட்டே கேக்லாம் வெட்டலாம், எங்கள் அண்ணங்கிட்டலாம் கொஞ்சம் சொல்லி கேக்லாம் வெட்டலாமாடா அப்படிலாம் கேட்டு அப்பயே நாங்கள் ஏதாச்சும் பிளான்லாம் போட்டு அப்படிலாம் இருப்போம். ஸோ இப்போ அப்படி எதுவுமே இல்லை, டேவே ஏதோ மாதிரி தான் இருக்குது. பிடிக்கலன்னே சொல்லலாம், வேறு என்ன பண்ணுறது தெரில. போயிட்டு காட்டுறோம் பாருங்க. மாலை வாங்கிட்டோம், மெழுகுவர்த்தி மட்டும் வாங்கணும், அதுக்காக நின்றுட்டுருக்கோம். அன்றைக்கி மாதிரியே கடையில் வாங்கிட்டு அவள் தான் பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு வந்துட வேண்டியதான். பாருங்க, அவள் தான். என்ன ஸ்ட்ரெயிட்டாக போனால் கொஞ்சம் பக்கத்தில் தான் எல்லாம் வாங்கியாச்சு. என்ன பேசுனே தெரில, வாங்கியாச்சு. வந்தாச்சு, நம்ம போயிட வேண்டியதுதான். இப்போ அங்கே ரொம்ப மழை பெஞ்சிக்கல. வாரிங்க சிலுவை மேலே போடலாம். அது எங்கள் வீட்டிலேருந்து யாருன்னா வந்தாங்கன்னா போடுவாங்க மறுபடியும். அதனால் இப்படி மாலை இப்படி இருக்கணும். அந்த சிலுவை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கலாம்ல. அடியில் இருக்க குச்சி உடஞ்சிருச்சுன்னா அது வைக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நிற்கவே வைக்க முடியாது, இதெல்லாம் மழை பெஞ்சு இதுவாக இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. மாலை போட்டுட்ருக்கா, பத்தாவது மெழுகுவர்த்தி ஏற்றிட்டுருக்கா. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவங்க வந்து கிறிஸ்டின். எனக்காக தான் வீட்டில் ஃபுல்லாக நான் தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லுவேன். படைக்க சொல்லி, சாப்பாடு செய்ய சொல்லி, சாமி கும்பிட சொல்லி, விளக்கேற்ற சொல்லி எல்லாமே நான் தான் சொல்லுவேன் அவளை. ஆனால் அவங்க வந்து கிறிஸ்டின் முறைப்படி அவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்காக அவள் எல்லாமே அவங்க வீட்டில் எல்லாமே பண்ணான். அதுக்காக அவளுக்காக நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரிலாம் மாலை போட்டு சமாதியில் மெழுகுவத்திலாம் ஏற்றுறதா அவங்களுக்கு முறைப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதுவும் பண்ணணும் இதுவும் பண்ணணும்னு சொல்லி ரெண்டுமே பண்ணணும். எல்லாமே
ஒன்றில் ஏற்றி இது பண்ணு. ஓகேவா? மழை வந்ததுனால ரொம்ப ஈரமாகி எல்லாம் இருக்குது. ஓகே. இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு பிறந்த நாள். ஸோ நம்ம ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பிடலாம். ஓகேவா? இங்கே எங்கள் டேடி இப்போ இல்லை, அதனால் நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஹாப்பி பர்த்டே சாமி மட்டும். நல்லா பிறந்த நாளைக்கு இருந்திருந்தாருன்னா வச்சுக்கோயேன், இல்லை ஏதாவது ஒன்று ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார். குட்டி இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, ஏதாவது இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். அவருக்கு ட்ரெஸ்ஸு கேட்க மாட்டார், ஏதாவது வாங்கி கொடுங்க, கிஃப்ட் வாங்கி சொல்ல மாட்டார், எதுவுமே கேட்க மாட்டார். எங்கள்கிட்ட எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னு கூட சொல்ல மாட்டார். வயிற்றுக்கு என்ன ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுங்க, மீன் கறி அது இதுன்னு ஏதாவது வேணும்னுவாரு. அதை மட்டும்தான் சொல்லுவாரு. அதெல்லாம் செஞ்சு நம்ம நல்லா வயிற்றுக்கு சாப்பிடலாம் சாப்பாடு தான் கேட்பாரு. மற்ற எதுவுமே கேட்க மாட்டார். ஆசைப்பட்டு பிறந்த நாளாக இருந்தாலும் எது இருந்தாலுமே எங்களுக்கு சாப்பாடு தான் வேணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிறந்த நாள் வந்தாலே அவர் கூட நானே இருந்திருக்கேன், பார்த்துருக்கேன். இதுதான் கேட்பாரு. குட்டிமா அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா, அது செஞ்சு சாப்பிடலாம், அது செஞ்சு சாப்பிடலாம் தான் சொல்லுவாரு. வேற எதுவுமே ஆசைப்பட்டு கேட்கவே மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கேட்க மாட்டாரு. அந்த மாதிரிலாம் இருந்திருக்காரு. இது கூட சாப்பாடு தான் கேட்பாரு. இப்போ வந்து நாங்கள் ஆல்ரெடி சாப்பாடுலாம் செஞ்சு வீட்டில் படைச்சாச்சு. ஸோ இப்போ வந்து மாலை மட்டும் போட்டு போகிறோம், அவ்வளோதான். ஓகேவா? என்றைக்குமே அவங்க மேலேருந்து பார்த்துருந்தாங்கன்னா கூட ஃபஸ்ட்டு மாலை நான் தான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில். அன்னைக்கு கூட எங்கள் வீட்டில் யாரும் போட்டாங்க. என்ன சொல்கிறது தெரில. அவர் இருக்கும் போது ரொம்ப பிகு பண்ணுவேன். பர்த்டேக்கெலாம் விஷே பண்ண மாட்டேன். ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் விஷ் பண்ணுவேன். எழுந்த உடனே அதெல்லாம் விஷே பண்ண மாட்டேன். பார்ப்பேன், பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன். இந்த வாட்டி என்னன்னு தெரில, ஏதோ விஷ் பண்ணணும் சொல்லணும்னு தோணுது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. வீடு அழாத, தெரியல. ஏதோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணோம். இன்னும் நெக்ஸ்ட் இயருக்குலாம் சிம்பிளாக கேக் வெட்டி கொஞ்சம் நிறைய பேர் கொடுத்து சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. இப்போ காசு இல்லைனால அதெல்லாம் பண்ணலை. இப்போ இது மட்டும் தான் பண்ணிட்டு எங்களால் முடிச்சது. ஏன்னா எங்கள்கிட்ட அந்தளவுக்கு வருமானமும் எதுவும் கிடையாது. ஏதோ ப்ரொமோஷன் வருது, அது போக நாங்கள் வீட்டில் வேற ஒரு இந்த மாதிரி 2 பேரையும் எக்ஸ்ட்ரா வேற நாங்கள் தான் பார்த்துக்குறோம். அதனால் நாங்கள் 2 பேரும் சமாளிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த வாட்டி ஏதாவது ஒன்றுனா நாங்கள் கொஞ்சம் அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சு நல்லா கொஞ்சம் பண்ணலான்னு கொஞ்சம் பிளான் போட்டிருக்கோம். இல்லை, இந்த சமாதி வந்து ஒரு வருஷத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நாங்கள் எதுவுமே கை வைக்கல. இல்லைனா வந்து இப்போ பண்ணுன்னா எல்லாம் பிச்சுக்கும் இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா மற்றவங்க சமாதியெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட்டில் வச்சு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணணும் நான் எனக்கே ஆசை. நான் அப்பயே கேட்டேன், இல்லைம்மா அதெல்லாம் இப்போ வேண்டாம் அப்படின்ட்டு இங்கே இருக்கும் சொன்னாங்க. ஒரு வருஷம் போட்டோம், பூமியில் நல்லா மழை பெஞ்சு நல்லா தண்ணியெலாம் இறங்கட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், அப்போ கட்டும் போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இதை பண்ணணும். இதுதான் எனக்கு ஆசை. கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். இப்போ வந்து ஏற்றியாச்சு. விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்பா. நான் சொல்லவே இல்லை இந்த வீடியோட கால்லேருந்தே, இப்போ தான் சொல்கிறோம். அதனால் பக்கத்தில் தான் இருக்காங்க, கேட்டுச்சுன்னா நல்லது. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப சடதாக இருக்கும். ஃபீல் பண்ணாத, உங்கள் அப்பா இருந்து பார்த்துக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன், சரியா? கஷ்டப்படாத. வேலை நானே தான் செஞ்சேன், மொத்தமும் கஷ்டப்படாத அப்படின்றதுக்காக செஞ்சேன். சப்போர்ட் பண்ணுங்க, அவளுக்கு நான் இருப்பேன், எப்பயுமே கடைசி வரைக்கும் இருப்பேன். நான் தான் பார்த்துப்பேன். இதுக்கப்புறம் நேற்றுலேருந்து தூக்கமே இல்லை. நான் சொல்கிறேன்னு எனக்கு இந்த பர்த்டே கூட எங்கள் அப்பா கரெக்டாக 12:05 விஷ் பண்ணார். எப்படின்னே தெரியல. சரி அல்லாத, நீ எழுதுனா அப்புறம் நான் எழுதுவேன். வேணா அல்லாதமே அமைதியாரு.
சரி ஓகே சரி ஓகே. நான் முடிச்சுக்கிறேன். இதை ஒன்றும் நீங்கள் ஷேர் பண்ண வேணாம், லைக் பண்ண வேணாம், பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. சரிங்களா? தயவு செஞ்சு பேட் கமெண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோக்கு வேணாம். ஆமாம். ஏன்னா இது எங்கள் அப்பாக்காக நான் வந்திருக்கேன். என்ன சொல்கிறது தெரில. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு இவளை எப்படி தான் நான் சந்தோஷப்படுத்த போகிறேன்னு தெரியல. என்ன காரணம் பண்ணி எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணால் சந்தோஷமாவான்னு தெரில. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருக்கான். நேற்றுலேருந்து அழுதுகிட்டு தான் இருக்கான், எங்கள் அப்பா பிறந்தநாள்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இன்றைக்கி ஏதாவது இவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் பார்ப்போம் எங்கே கூட்டிகிட்டு போனால் சந்தோஷப்படுறான்னு தெரில. கடைசி வரைக்கும் இவ கூட இருப்பேன். ஓகே பாய்.